ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன, ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன. எம்பெருமானுடைய ஆயுதங்களிலேயே பிரதானமாக இருக்கக்கூடிய சுதர்சன பகவானுடைய பரிபூர்ணமான திருவருளாலே உங்களுக்கு கிடைத்த செல்வமானது சுதர்சன பகவானுடைய தேஜோ மகிமையால் நிரந்தரமாக உங்களை ரட்சித்து உங்களுடைய வம்சத்தர்கள், உங்களுடைய மூதாதையர்களாகட்டும், உங்களுக்கு அடுத்து வருபவர்களாகட்டும், அவர்கள் எல்லோருக்கும் நீங்கள் செய்த பிரார்த்தனையானது இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோம் என்று ஆண்டாள் சொன்ன மாதிரியாக இங்கே சமஸ்த விதமான பந்துக்களுக்கும் இந்த சம்பத் என்று சொல்லக்கூடியதான தனம், தானியம், பசும், பகுபுத்திர லாபம், சதசம்வத்சரம், தீர்க்கமாயுஹு என்று வேதம் சொல்லக்கூடியதான செல்வமானது எப்பொழுதும் உங்களிடம் நிலைத்து இருக்கட்டும். அது யார் மகிமையினால? சுதர்சன பகவானுடைய மகிமையினால் உங்களுக்கு நிலைத்து இருக்க வேண்டும் என்பதாக இன்றைய பலன் தரும் தோத்திரத்திலே சொல்கிறாராம். சித்திரகாரீஸ்வச்சரைர்மிதலசகஜகஜகரூக பிரதாபஹ மந்திரம் தந்திரானுரூபம் மனசி கலயதோ மானயன்யாத்மகுஹ்யான் பஞ்சாங்கஸ்பூர்த்தி நிர்வர்த்திதரிபு விஜயோ தாமஷண்ணாம் குணானாம் லக்ஷ்மீராஜாசனஸ்தோ விதரது பவதாம் பூருஷச்சக்கரவர்த்தி. விதரது பவதாம் லக்ஷ்மியானவள் ராஜாசனத்தில் இருக்கக்கூடியதான ராஜ்யலக்ஷ்மியினுடைய பரிபூர்ணமான திருவருளாலே உங்களுக்கு தனமானது அதிகமாக கிடைக்கட்டும், நல்ல விதமான லக்ஷ்மி கட்டாட்சம் பொங்கட்டும். அந்த இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியினுடைய பரிபூர்ணமான திருவருளாலே உங்கள் இல்லம் சமஸ்த விதமான நன்மங்களங்களும் நிலை பெற்று இருக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறார். பூருஷ சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த தனவானாக இருக்கக்கூடிய சுதர்சன பகவான் மகாலட்சுமியிடம் பிரார்த்தித்து உங்களுக்கு தானியம், தனம், பசும், பகுபுத்திர லாபத்தை எல்லாம் அள்ளி கொண்டு வந்து கொடுப்பான். கொடுத்ததையும் உங்களுக்கு இல்லத்திலே சமஸ்த விதமான நிரந்தரமாக இருக்கும்படி செய்ய வேண்டும் என்று இங்கே பிரார்த்திக்கிறாராம். சித்திரகாரைஸ்வச்சாரைர்மிதலசகஜகஜகரூக பிரதாபஹ மந்திரம் தந்திரானுரூபம் மனசி கலயதோ மானயன்னாத்மகுஹ்யான் பஞ்சாங்கஸ்பூர்த்தி நிர்வர்த்தித புரிபுரிப்பு விஜயோ தாமஷண்ணாம் குணானாம் லக்ஷ்மீராஜாசனஸ்தோ விதரது பவதாம் பூருஷச்சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய பூருஷா என்று இருக்கக்கூடிய திருவாழியாழ்வான் அவன்தான் ராஜாதி ராஜன் என்று சொல்கிறார் இல்லையா? அப்போ ஆயுதங்களுக்கெல்லாம் ராஜனாக இருக்கக்கூடியவனால பரிபூர்ணமான திருவருளாலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பற்பலவிதமான செல்வங்கள் அநேகமாக வந்து சேரட்டும். சேர்ந்தெடுக்கக்கூடியதான செல்வமானது நிரந்தரமாக இருக்கட்டும். அதைத்தான் இங்கே பிரார்த்திக்கிறாராம். அங்கே சித்திராகாரைஹி எப்படிப்பட்டதான செல்வங்கள், பற்பலவிதமான செல்வங்கள், அது மாடாகட்டும், பற்பலவிதம் வஸ்திரங்களாகட்டும், தனமாகட்டும், தானியமாகட்டும், எல்லா விதமான மக்களங்களும் உங்களது இல்லத்தில் பரிபூர்ணமாக இருந்து நீங்கள் பகவத் சேவையையும் செய்து கொண்டு, அந்த கைங்கரியம் என்பது மிகப்பெரியதான செல்வம். அதனால தான் கைங்கரிய ஸ்ரீமான் என்று பெயர். லக்ஷ்மணனுக்கும் அந்த பெயர் உண்டு, விபீஷணனுக்கும் அந்த மாதிரியான பெயர் உண்டு, ஹனுமானுக்கும் பெயர் உண்டு. இப்படியாக அந்த கைங்கரிய செல்வம் என்பது இந்த செல்வத்தோடு கூட எம்பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடியதான செல்வமும் நிறைந்து அது நிரந்தரமாக வாசம் செய்யட்டும் என்று சொல்றார். யார் மூலமாக? இந்த சுதர்சன பகவான் பூருஷ சக்கரவர்த்தி. இந்த ஆயுதங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய சுதர்சன பகவானுடைய பரிபூர்ணமான திருவருளாலே உங்கள் குடும்பத்திற்கு தனம், தானியம் போன்றவைகள் எல்லாம் நிரந்தரமாக இருக்கட்டும்.
அதற்கு முக்கியமான காரணம் இந்த சித்திரகாரை ஸ்வச்சாரை மிதசகல ஜகத் ஜாகரூக பிரதாபஹா என்பதான இந்த ஸ்லோகத்தை யார் ஒருவர் அனுசந்திக்கிறார்களோ அவர்கள் இல்லத்தில் நற்செல்வம் கொழிக்கும் என்று சொல்லுகிறார். ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.